இருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் பல அடி வாங்கி மரத்து போன உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி சூரியன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்குங்க. அதே போல் மீனத்தில் ராகு புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு சகாயஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே சென்ற காலகட்டங்களை காட்டிலும் இந்த வாரம் சிறப்பாகவே அமைய இருக்குதுங்க. செய்யும் தொழிலில் எதிர்பாராததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குது. நீண்ட நோயில் இருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் மீனராசினியர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் உங்களுடைய வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அதே போல 7.5 சனியின் முதல் பகுதியின் ஆதிக்கத்தில் உள்ள உங்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பினும் செலவுகளும் அதற்கு தகுந்தாற்போல் இருக்குங்க. அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட இருக்குது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. அதிக அலைச்சலையும் சிறு சிறு உடல் உபாதைகள் சோர்வு ஏற்படுத்துங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படக்கூடுங்க. அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துதுங்க. எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படுத்தாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருவருக்குள் ஒருவர் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தன பாக்கியாதிபதி பலம் பெறும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால உங்களுடைய வாழ்வாதாரத்தில் அதாவது பொருளாதார நிலையில் நல்ல ஒரு திருப்தி கிடைக்க இருக்குதுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க முன் வர இருக்கீங்க. கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்களும் கூட இப்போது நடைபெற இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. உங்களுடைய கடமையை செவ்வனே செய்து பாராட்டு பெற இருக்கீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை பரிசீலிக்கப்பட இருக்குது. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கலாங்க. நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறக்கூடிய ஒரு நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம தொழிலில் வெற்றி நடைபோடுங்க. புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரம் உயர வழிகாட்டுவாங்க. அதே போல இக்காலகட்டங்கள்ல பாக பிரிவினை சுமூகமாக முடிய இருக்குது. சகோதர ஒற்றுமை பலப்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும். சக ஊழியர்களுடைய மறைமுக விமர்சனங்கள் வேதனையை தருங்க. பாடுபட்டு உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரை திருப்திப்படுத்த இயலாது. சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் உருவாகுங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி நண்பர்கள்
இடைத்தரகர்களை நம்ப வேண்டாங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே உங்களுடைய மேற்பார்வையில் மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல எச்சரிக்கை அவசியம். தற்காலிக பணிகளில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாவது மேலும் தாமதமாகுங்க. இது இப்ப பணி நிரந்தரம் செய்வதற்கு பணம் கொடுப்பது சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் அமைஞ்சிருக்குது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் குரு பகவான். அவை பகை கிரகமான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக விளங்குபவர். இவர்கள் இருவருக்கும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்லங்க. இந்த நேரத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் ஏற்படலாங்க. தொழிலில் குறுக்கீடுகள் வந்து கொண்டே இருக்குங்க. மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லதுங்க. திருப்பங்கள் ஏற்படும். புதிய வழக்குகளால் மனசோர்வடையுங்க. எவ்வளவுதான் கவனத்தோடு செயல்பட்டாலும் எதிர்பார்த்தவைகள்ல ஆதாயம் கிடைத்தாலும் ஏதாவது ஒரு வகையில விரயங்களும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. மீனராசினியர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியிலும் விற்பனையிலும் பின்னடைவு ஏற்படும் இருக்குதுங்க. வெளி மாநிலங்களிலிருந்து வேலை செய்யும் பணியாளர்கள் பிரச்சனைகள் உருவாக்குவாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க. அதனால் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது மிக மிக நல்லது. அதே போல சக கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. மூலப்பொருட்களுடைய விலை அதிகரிப்பதால விற்பனை விலையில் உள்ள பொருட்களின் விலையை நிர்ணயிப்பதில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுங்க. பொறுமையாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் புதன் மீன ராசியில் அதாவது ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது நன்மைதாங்க. தாய் வழி ஆதரவு கிடைக்குங்க. கல்யாண கனவுகள் நனவாக இருக்குது. கடமையை செவ்வனே செய்து வெற்றி பெற இருக்கீங்க. இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குது. அதே போல் மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாற இருக்குதுங்க. நீண்ட நாள் முயற்சி கை கொடுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு சாவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் பாடங்களில் மனதை முழுமையாக செலுத்த இயலாமல் பலவித எண்ணங்கள் உள்ளத்தை வருத்துங்க. இந்த காலகட்டங்களில் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. நீங்கள் பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் என்றாலும் கூட நஷ்டப்படக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் கவனம் மிக மிக நல்லதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய ஆரம்ப பிடியில் இருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குளியல் அறையில் கால் பதிக்கும் போது எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, காளகஸ்தி, திருநாகமங்கலம் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.